தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இந்தியா பல போர்களை சந்தித்திருக்கு. அது 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னாடி நம்ம நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களாக இருக்கலாம். வந்த யாரையுமே சும்மா விட்டதே கிடையாது. தோல்வி அடைந்த போர்களில் கூட போராடி எதிரியின் மரியாதையை பெற்றிருக்கிறார்கள் நம்மளுடைய மன்னர்கள். அந்த மாதிரி இந்தியாவுக்கு போருக்கும் ஒரு தவிர்க்க முடியாத உறவு இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. இன்னைக்கு இந்தியா அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, போர் வந்துடுச்சு விட்றா ராக்கெட்டை, அதான் இதுக்கு முன்னாடி 2 தடவை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணீங்கல்ல, ஏன் இன்னும் பண்ணலை, 10 நாள் ஆச்சு 15 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஆதங்கத்திலையும் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க கிண்டலாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா தற்பொழுது ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த காணொளி. அந்த போர் என்ன, எப்படி அந்த போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அஸ்திரத்தை ஏவியுள்ளார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியிருக்கார். ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும்? ஒரு சினிமாவில் டயலாக் மாதிரி பேசுறியே, டேமை மூடிட்டா அது போர் கணக்காயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் போர் அப்படிங்கிறது எப்போவுமே ஆயுதங்களோட போராடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நம்ம நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஞானி சாணக்கியர் நமக்கு சொல்லி தந்த அர்த்த சாஸ்திரம். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய எதிரினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒன்றொன்னா நம்ம அவனுடைய பலத்தை வீக் ஆக்கிட்டே கடைசியில் அவன் நிராயுத பாணியாக நிற்கும் போது டமால்னு ஒரே அடி ஓங்கி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் கதி கலங்கி போயிடுவான் அப்படின்னு. அந்த பாதையை திரு நரேந்திர மோடி தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து அப்படிங்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறது, அதனால என்ன பயன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 5 நதிகள் இருக்கு பாருங்க, இங்கே சிந்து, ஜேலம், செனாப், ரவி, சட்லஜ், பீஸ், இந்த 5 நதிகள் தான் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்கு. நமக்கு தெரியும், பாகிஸ்தான் இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த பிச்சை எடுத்து சாப்பிட்றது மதிய உணவு, ராத்திரி உணவுனா, காலை உணவு மட்டும் அவன் உழைச்சி சாப்பிட்றான். எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய விவசாயம். அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு நீராதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய அந்த நதிகளில் பாயக்கூடிய தண்ணி. ஸோ இந்தியாக்கிட்டே தண்ணி வாங்கி குடித்துக்கிட்டு இந்தியாவுக்கே எதிராக செயல்படக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்ன சொல்லுது, யார் போட்டா அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜவஹர்லால் நேரு பல சாதனைகள் செஞ்சுருக்காரு. காஷ்மீரில் எவ்வளோ குழப்பம் ஏற்பட்டதாக இருக்கலாம், அது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஜவஹர்லால் நேரு விஷயம். சிலதெல்லாம் நம்ம நேரடியாக டிவிலையும் பேச முடியாது. அப்படி பண்ண பல குழப்பங்களில் ஒரு மிக முக்கியமான குழப்பம் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த 5 நதி இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 நதியில் 2 விதமாக பிரிக்கிறாங்க, வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த இண்டஸ், ஜேலம், செனாப் இது 3யுமே வெஸ்டர்ன் ரிவர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே பாகிஸ்தான் மக்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு சட்டம். அதாவது இந்த தண்ணியில் ஓடக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணிக்குமே ஓனர் யாரு? பாகிஸ்தான். இந்த நதி 60-70% இந்தியாவுக்குள்ளேயே ஓடுது. ஆனால் அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடிய முழு உரிமையா இருக்கு பாகிஸ்தானுக்கு. யார் அந்த உரிமையை கொடுத்தா? நம்ம ஜவஹர்லால் நேரு வாரி அள்ளி கொடுத்துருக்காரு. மீதி இருக்கக்கூடிய சட்லஜ், ரவி, பீஸ் இதில் கொஞ்சம் தண்ணியை காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்களாம் பயன்படுத்திக்கோங்கப்பா அப்படின்னு பண்டிட் நேரு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் பிரதமரோட போட்டு அவருடைய நட்பை பாராட்டினார். இது நம்ம மறந்துடக்கூடாது, மன்னிக்கவும் கூடாது. ஸோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் பாகிஸ்தான் நமக்கு என்ன தராங்க? அன்பு தரலை, ஆதரவு தரலை, தோட்டாக்களும் வெடிகுண்டுகளும் மரணங்களும் தந்துட்டே இருக்காங்க, தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வரலாற்றில் முதல் முறையாக இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருக்கு. 1960 ஒப்பந்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட போர் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடக்குது. அந்த போர்களில் எப்போவுமே நிப்பாட்டாத
அந்த தண்ணீரை, அந்த சிந்து நதி நீரை கேன்சல் பண்ணாத ஒரு வழக்கம் இந்தியா கடைபிடித்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்திய அரசு அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியா உலக சக்திகளில் மிக முக்கியமான சக்தியாக இருக்குது. இன்னைக்கு இந்தியா அதை ரத்து பண்ணால் ஏன்னு கேட்கறதுக்கு 4 பேர் யோசிப்பாங்க. இதே முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உலக வங்கி வரும், அமெரிக்கா வரும், சைனா வரும். நீ ஏன்பா தண்ணியை நிப்பாட்டுற, தண்ணியெல்லாம் நிப்பாட்டக்கூடாதுன்னொடனே நம்ம ஆளுங்கள்லாம் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய வழக்கம் உண்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மவனே, நீ கை வச்சிருக்கிறது எங்கள் ஊர் மக்கள் மேலே, நான் தண்ணியை நிப்பாட்டுவேன், எவன் கேள்வி கேட்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தில்லா அன்னைக்கு இந்த அரசு இந்த முடிவை எடுத்திருக்கு. இப்போது ஆல்ரெடி என்னென்ன டேம் இருக்குது, இப்போ தண்ணியை நிப்பாட்டிட்டீங்க, தண்ணியை சேமிக்க டேம் வேணும்ல, அப்போ என்னென்ன டேம் இந்தியா ஆல்ரெடி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லடாக்கில் நிம்மோ பஸ்கோ அப்படிங்கிற ஒரு டேம் வந்து இந்தியா ஆல்ரெடி கட்டியிருக்கு. காஷ்மீரில் சலால் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது. காஷ்மீர் அந்த சலால் டேம் பக்கத்துலேயே பலிகர் அப்படிங்கிற ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி துல்ஹஸ்தி அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது. அப்புறம் கிருஷ்ணகங்கா அப்படிங்கிற இந்த டேமுகள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஆனால் சில அறிவாளிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த 4 அணைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணியை கொடுக்கறத நிப்பாட்டிடுவீங்களா, திடீர்னு மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க, இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேரில் கொஞ்சம் பேர், இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி 2 பெரிய டேமு அந்த இடத்துல இருக்குது. அதில் ஒன்று இந்த பலிஹார் அப்படிங்கிற டேமும், இன்னொன்று சலால் அப்படிங்கிற டேமும். இதில் பலிஹர் அப்படிங்கிற டேமில் கிட்டத்தட்ட 39 கோடி கியூபிக் மீட்டர் அளவுக்கு தண்ணியை வந்து தேக்க வைக்க முடியும். அதே மாதிரி சலால் அப்படிங்கிற இந்த டேமில் 28 கோடி கியூபிக் மீட்டருக்கான தண்ணியை தேக்க வைக்க முடியும். இந்த தண்ணியினுடைய அளவு, இந்த 39 கோடியும் 23 கோடி இந்த கியூபிக் மீட்டரு எந்த அளவுக்கு தண்ணி அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் பாகிஸ்தானில் வந்து அவங்க வந்து ஒரு சாகுபடிக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, நல்ல நடணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ, அப்போது தேவைப்படக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அளவு இது. ஸோ இது ஆல்ரெடி இந்தியா கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டேமில் இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இதனால தான் இப்போது பாகிஸ்தான் பிரதமர் அள்ளு விட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா ஜீலம் நதியிலே கை வைக்க போகுது. என்ன பண்ணுது அப்படின்னா, ஜீலம் நதியில் மிக முக்கியமான ஒரு ட்ரிபியூட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிருஷ்ணா கங்கா அப்படின்னு கூடிய இந்த ட்ரிபியூட்ரி தான் ஜீலம் நதிக்கான முக்கியமான ஒரு ட்ரிபியூட்ரி. இங்கே தான் வந்து இதிலிருந்து மூலமாக தான் அந்த நதிக்கே ஒரு 90% ஆஃப் வாட்டர் பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. இப்போது இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற டேமை இந்தியா க்ளோஸ் பண்ண போகுது. அதையும் க்ளோஸ் பண்ணிட்டா பாகிஸ்தானுடைய சபப்பெட்டியில் அடிக்கக்கூடிய கடைசி ஆணியாக இந்த விஷயத்தில் அது இருக்கும். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டேம். ஆனால் இது இல்லாமல் கிட்டத்தட்ட 10 டேமை வந்து இந்தியா வந்து கட்டப்போகுது. அதில் முக்கியமான ஒரு டேம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இந்த பக்கல் டல் அப்படிங்கிற டேம். அதை தொடர்ந்து ரட்டேலா அப்படிங்கிற இந்த டேம், இதெல்லாமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, கட்டிகிட்டு இருக்காங்க. கிரு கவார் அப்படிங்கிற இந்த ஹைட்ரோ பிளான்ட், இது வந்து கட்டி முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட். ஹைட்ரோ பிளான்ட்டாக வேறு இருக்குது, டேம் ப்ளஸ் ஹைட்ரோ பிளான்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட 10 டேம் வந்து இந்தியா கட்டப்போகுது. அடுத்த ஒரு 7-8 வருஷத்தில் இதை கட்டி முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி கட்டி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் சிக்கும். ஒவ்வொரு முறையும் இந்தியா மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பலாயிரம் தடவை யோசிப்பாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போது இதனால் என்ன ஆகும், தண்ணியை நிப்பாட்டிட்டீங்க, இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணியை நிப்பாட்டினா ஆல்ரெடி பாகிஸ்தானில் பஞ்சம். அங்கே பஞ்சாப் அப்படிங்கிற நிலத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இன்றைக்கி வளமாக இருக்காங்க. அதற்கு காரணம் இந்த நதிகள், இந்தியாவிலிருந்து பாயக்கூடிய தண்ணீர். இப்போ இந்த தண்ணீரை நிப்பாட்டிட்டா எங்கே பஞ்சம் வரும், பஞ்சாப் அப்படிங்கிற அந்த பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பகுதியில் பஞ்சம் வரும். பாகிஸ்தானுடைய பிரதமர்களாக இருக்கட்டும், இராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருமே வரக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அந்த பஞ்சாப் அப்படிங்கிற நிலப்பரப்பு. ஆல்ரெடி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பஞ்சாப் மீது ஒரு மிகப்பெரிய பொறாமை உண்டு. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் பலுச்சிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை கில்ஜித் பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை ஆசாதி காஷ்மீராக இருக்கட்டும்,
இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கும் ஏழையாக இருக்காங்க, தினசரி கூலியாக இருக்காங்க. ஆனால் முதலாளிகளாகவும் உயர்மட்ட மக்களாகவும் இருக்கக்கூடியவங்க அந்த பஞ்சாபை சார்ந்த இஸ்லாமியர்கள் தான். அவர்கள் ஒரு மிகப்பெரிய அடி வாங்கும்போது, வீக்கன் ஆகும்போது கண்டிப்பாக பாகிஸ்தானில் உள்நாட்டு போர் வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி பாகிஸ்தானில் உள்நாட்டு போர் வெடித்தால் பாகிஸ்தான் பஞ்சாப், சிந்து, கில்ஜித் பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான், தாலிபான் ஆக்குபைடு பாகிஸ்தான் அப்படின்னு 5 பகுதிகளாக பிரியும். அதற்கப்புறம் பாகிஸ்தானில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கு என்ன பணி இருக்கும்? ஒரே ஒரு பணி தான் இருக்கும், மிக முக்கியமான பணி. அந்த பணி என்ன அப்படின்னா, முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அவர் சிறையில் இருக்கார். அங்கே அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அவர் உள்ளாயிருக்காரு. அந்த பாலியல் துன்புறுத்தலை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணியை பாகிஸ்தான் இராணுவம் மேற்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.